கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தின் ரிஷபம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் 6, 7ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்தால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகளை அதிகம் பெற முடியும். கார்த்திகை மாதம் 2, 3, 4, 5ஆம் தேதிகளில் சந்திரன் துலாம், விருச்சிகம் ராசி 6, 7ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் போது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சுலப கடன் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி மற்றும் உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் இனிதை நிறைவேறும். மேலும் கூட்டுத் தொழிலில் லாபம் பெறலாம். கார்த்திகை மாதம் 12, 13, 14ஆம் தேதிகளில் சந்திரன் கும்பம், மீனம் ராசி 10, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் கைகூடும். வேலை, தொழில், வியாபாரம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் தரும். பதவி உயர்வுகள், கௌரவம், அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும். 18, 19ஆம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது உடல், மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும். சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும். 22, 23ஆம் தேதிகளில் கடகம் 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடாமுயற்சிகள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள். எனவே சுப காரியங்கள், புதிய காரியங்கள், முக்கியமான காரியங்களை இந்த சந்திராபலம் உள்ள நாட்களில் செய்தால் நன்மைகள் பெறுவீர்கள்.